பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த இடத்திலே ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார் பிதாவின் இடத்திலே. கண்டிப்பா பாருங்க, இந்த இடத்துல மரிப்பது உண்மை. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது ஊர்ஜிதப்படுது. தேவ பிள்ளைகளாகிய நாம இதை விசுவாசிக்கணும். ஏன் மரித்தாருங்க? தேவ பிள்ளைகளுடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் மரித்தார். நமக்காக நம் மீது அன்பு வைத்தது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, தேவ பிள்ளைகளை பல ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் திட்டத்துக்குள்ள வரணும். ஏன்னா மனுஷனுக்கு பின்னாடி மரணங்கிற வல்லமை ஆளுகை செய்து, ஆனா அப்படிப்பட்ட மனுஷனையும் தம்முடைய ஜீவனால அவன் நித்திய ஜீவனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த திட்டம் தாங்க பரலோகத்துல இருந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை இயேசு தாங்க செய்தாரு. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்போம், இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள முன்னேறுவோம். அவருடைய மரணம் எனக்காக உங்களுக்காக என்பதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாய் அவர் ஜீவனை விட்டது மாத்திரம் இல்ல, 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆம் தேவ பிள்ளைகளை விசுவாசிப்போம், முன்னேறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.